பிளாக் பண்ணிட்டாங்க, எந்தவித காண்டாக்ட்லையும் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அவங்களுடைய காதல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த காதலை திரும்ப ஈர்த்து கொடுக்கும் இந்த ஒரு மெத்தடு. பிரிந்து வாழும் காதலர்கள் இதை செய்யலாம். பிரிந்து வாழும் கணவன் மனைவி இவங்களும் இந்த மெத்தடை வந்து செய்யலாம். ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து செய்யலாம். அவருடைய காதல் அவங்களுக்கு புரியாமலேயே போயிடுச்சு அப்படின்னு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் சிச்சுவேஷன் எல்லாமே. நீங்களும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். எந்த நாளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை, அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, இந்த டேயில் ஏதாச்சும் ஒரு நாளில் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும். கெட்டில் வந்து இதை நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு அந்த பர்சனுடைய பேர், நீங்கள் என்ன பேரில் 48 முறை கூப்பிட்டீங்களோ அந்த பேரை நீங்கள் இங்கே எழுதுங்க. அதுக்கப்புறமா இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும். அடுத்து கீழே இந்த ஆரோ மார்க் வந்து வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய உணர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு நடந்தால் நீங்கள் எப்படி அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த வைப்ரேஷனை நீங்கள் வெளிப்படுத்தணும். கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எழுதின இடத்துல வந்து மேலே வந்து தேய்ச்சிக்கோங்க. பச்சை கற்பூரத்தை தேய்க்கிறப்பவே அந்த பர்சனுடைய பேரை சொல்லி தான் நீங்கள் தேய்க்கணும்.